வணக்கம் மக்களே. நீங்கள் எல்லாருமே இப்போ எங்கள் வீட்டுக்கார் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காரு சொன்னேன்ல, அந்த சேனலை பார்த்துட்டு கேட்கக்கூடிய ஒரே கொஷின், நீங்களும் உங்கள் அக்காவும் 2 பேரும் 2 மனைவியும் இருந்தும் எதுக்கு இவ்வளோ கடன் வாங்க விட்டீங்க? ஏன் பொறுப்பாக உங்களுக்கு குடும்பம் நடத்த தெரியாதா? இன்றைக்கி ஆளாளுக்கு ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு மாற்றி எல்லாரை பற்றியும் ஒருத்தர் குறை சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல விதமாக தான் கேட்டிருக்கீங்க. இதுக்கு நான் கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். என் மேலே பல குற்றச்சாட்டு வைக்கிறாரு, பல என்னென்னவோ பேசுகிறாரு. பேசிட்டு போட்டு அவர் பேசினா என் மனசாட்சிக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி வாழ்ந்தேன்னு. என்னுடைய எல்லா வீடியோ பதிவுகளையும் நீங்கள் போயிட்டு பாருங்கள். சாப்பிட்ட தட்டு எடுத்து வைக்கல, பல்ல உடைச்சிட்டா, என்னென்னவோ பேசுகிறாரு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் மன உளைச்சல் தான் ஆகுது. இப்போ இந்த மாதிரி என்னை ரொம்ப மன அழுத்தத்துக்கு கொண்டு போனாங்கன்னா இருக்கிற 2 பிள்ளைங்களை நான் எப்படி ஒரு தைரியமாக வளர்ப்பேனே எனக்கே தெரியல. 2-3 நாள்லாம் மீடியாவில் சொல்லக்கூடாது, உள்ளுக்குள்ளேயே உட்காந்து நான் யோசித்து அழுதுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோஸ் என்னால் பார்க்காமலும் இருக்க முடியல. நிறைய பேர் அந்த சேனலே அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்றீங்க. என் மைண்டு அன்சப்ஸ்கிரைபே பண்ணாலும் இப்போ என்ன பேசுகிறாரோ அப்போ என்ன பேசுகிறாரோ, அவர் நினச்சிடுறாரு போல் யூடியூப்பில் சம்பாரித்து கடன் அடைச்சிடலான்றாரு. அப்படி ஒரு சாத்தியம் இருக்கவே இருக்காது. யூடியூப்பில் சம்பாதிக்கணும் அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்லா சந்தோஷமான முறையில் வீடியோ போடணும், சரிங்களா? ஜிஸ்ருதி ஃபேமிலியோட எங்கள் ஃபேமிலியை நிறைய பேர் கம்பேர் பண்ணுறீங்க. அவங்க ஃபேமிலி கதைன்றது டோட்டலாக வேறு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. எங்கள் குடும்ப கதை உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது டோட்டலாக வித்தியாசமாக இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அக்கா ஆரம்பத்தில் ஒரு ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கணும். அதுதான் நான் சொல்வேன். என்னம்மா திடீர்னு உங்கள் அக்காவை திடீர்னு பேசுகிறேன்னு சொல்லாதீங்க. கேட்டிங்கல்ல, நீங்கள் 2 பேரும் பொறுப்பு இல்லை, அதனால தான் ஒரு ஆம்பளை இப்படி போயிட்டாங்கன்னு. ஒரு குடும்ப தலைவன் சொல்லி பொறுப்பை ஏற்றுக்கிறவங்க தான் எல்லாமே பண்ணுவாங்க. நம்ம வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு நம்மளால் முடிஞ்ச பணத்தை தான் நம்ம சம்பாதிப்போம், ஓகேங்களா? எனக்கு அங்கே இருந்த வரைக்கும் எந்த உரிமையும் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வேளை கொடுத்துருந்தாங்கன்னா நான் உண்மையாக சொல்கிறேன், நல்ல குடும்பம் நடத்தியிருப்பேன். ஒரு சின்னதாக ஒரு 10 ரூபாய் என் கையில் இருந்தால் உனக்கு எதுக்கு 10 ரூபான்னு கேட்பாங்க, சரிங்களா? அந்த மாதிரி நான் வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்தேன். ஒரு ப்ரெஷ்ஷில் கூட பேஸ்ட்டு நான் தான் போட்டு கொடுத்தா தான் பல்லு விளக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த வீடியோலாம் போட்டிருப்பேன், விலாகு, ரொம்ப ஓல்டு வீடியோஸ், விலாகை பாருங்கள். டவலு குளிக்க போனால் கூட டவல் எடுத்து கொடுக்கணும். இப்படிலாம் நான் பார்த்துக்கணும்ல. இன்றைக்கி ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாரு. படுத்துட்டோன்னு நான் அமைதியாக தான் இருக்கிறேன்னே. நாங்கள் ஏன் எந்த ஒரு அந்த பொருளாதாரத்துலேயும் தலையிடலைன்னா, இன்றைக்கி கோமாளி மாதிரி அவர் நடிக்கிறாரு. கோமாளி மாதிரி தான் நடிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச அவர் உண்மையான ஆக்டிவிட்டீஸ் இது கிடையவே கிடையாது. நான் 11 இயர்ஸ் வாழ்ந்திருக்கேன், எனக்கு நல்லாவே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நான் தூக்கி போட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னா எந்த அளவுக்கு என் மனசு பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் 2 பேர்கிட்ட ஏமாந்தா பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். அவரே இன்றைக்கி டைட்டிலில் 2 பேரை போட்டிருப்பார், ராஜ்குமார், மோகன் அப்படின்னு சொல்லி. ராஜ்குமார் பற்றி நான் ஒரு வீடியோ பேசி போட்டிருந்தேன். பட் இன்றைக்கி தான் 15ஆம் தேதி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதை பற்றி வெளியில் நான் பேச விரும்பலை ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? மோகன் அப்படின்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலத்தில் கடை ஆரம்பிக்கும் போது ஒரு பையன், அந்த பையன்கிட்ட பார்த்தீங்கன்னா இவர் காசு 5 லட்ச ரூபா, 1 ரூபாயில் அப்போல்லாம் ரொம்ப குடும்பம் எந்த ஒரு கடனுமே இல்லாமல் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஆரம்பிச்சிச்சு இவரோட புத்தி. அவன் கடையாண்டே தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருப்பான். அந்த பையன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி இவங்க 2 பேரும் பழகுவாங்க. அந்த பையனுக்கு கடன் வாங்கி கொடுத்தாரு. அவன் கொஞ்சம் பிரச்சனையில் என்ன ஃபேமிலி இஷ்யூ என்னன்னு தெரியல, அவனை ஜெயிலுக்கு போயிட்டான் போல். ஸோ அதுக்கப்புறம் அந்த கேப் மொத்தத்தையும் இவர் தான் வட்டி கட்ட ஆரம்பித்தார். கடன் வந்ததே இந்த மாதிரி தான். இந்த மாதிரி ஆரம்பிச்சிருது. அதோடு நிப்பாட்டி இருக்கலாம்ல. ஒரு முறை மனுஷன் பட்டா நிப்பாட்டி இருக்கணும், நிப்பாட்டலை. திரும்ப ஒரு வயசானவருக்கு கடன் வாங்கி கொடுத்தாரு. அந்த வயசானவர் இந்த உலகத்தை விட்டே போயிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக கொஞ்சம் கடன்காரங்க அட்ஜஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா இந்த மாதிரி நீ சாட்சிக்கு நின்னே, ஆனால் இப்போ அந்த மனுஷன் இல்லை, அதனால் நாங்கள் நீ வட்டி கிட்டிலாம் கொடுக்க தேவையில்லப்பா, அசல் மட்டும் கொடுத்தாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் மோகனுக்கு வட்டி தான் கட்டியே ஆகணும், நீ அசலையும் கொடுக்கணுன்ட்டாரு. இப்போ 2 பேர் கடன் சேர்ந்து போச்சா. 3ஆவது ஆள் தான் ராஜ்குமார். மொத்த கடனையும் சேர்த்து பார்க்கும்போது குடும்பத்துக்கு இப்போ ஒரு கடைக்கு சாமான் வாங்குறதுக்கோ, இல்லை தண்ணி கேனுக்கு எடுக்கணும்ல, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ, எங்கள் மளிகை சாமான் 2 ஒய்ஃபுக்கும் மளிகை சாமான், 4 குழந்தைங்களுக்கும் தேவையானது வாங்கணும், எல்லாமே பண்ணணும். ஒரு 3 பேரோட கடனையும் நீ அடைக்கணும். எப்படி உன்னால் முடியும்? நாங்கள் பொறுப்பில்லைன்னு எல்லாரும் எங்களை திட்டுறீங்களே ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எவ்வளோ சண்டை போட்டு பார்த்துட்டேன். ரோடிலலாம் நான் போய் தூங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரயில்வே ஸ்டேஷன்லாம் போய் தூங்கியிருக்கேன். என்னென்ன நான் பட்ட கஷ்டம், அவமான வேதனை கிடையவே கிடையாது. அவ்வளோ நான் பட்டிருக்கேன். பட்டுட்டு தான் ஒரு பட்சத்தில் வீடே போயிடுச்சு அப்படின்னும் போது எனக்கு ஒரு ஆக்ரோஷமான வெறி
தான் நான் வெளியே வந்தேனே. இதுதான் உண்மை. இதுக்கப்புறம் அந்த வாழ்க்கை எனக்கு வேணாம் அப்படின்னு நான் யோசிக்கும்போது ஒரு ஏதோ வேலை கிடச்சிச்சு, இப்படியே லைஃப்பை நம்ம மூவ் பண்ணிட்டு போயிடலாம்னு நினைக்கும்போது திடீர்னு ஒரு யூடியூப் ஆரம்பித்து யூடியூப்பில் வந்து இப்போ இவர் பேசும்போது இப்போ எல்லாருக்கும் என்ன தோணுது, நீ ஒன்று சொல்கிற அவர் ஒன்று சொல்கிறேன், 2 பேருமே 1000 சொன்னாலும் பொறுமையாக யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பொண்ணால் ஒரு குடும்பம் அழியாது உண்மையாலுமே எனக்கு தெரிஞ்சு. அப்போ ஆனாலும் அழிஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா, இப்படியாப்பட்ட ஆண்களால் கண்டிப்பாக குடும்பம் அழியும். கொஞ்சம் கூட வந்து ஒரு பொறுப்பு இல்லை சரிங்களா. அந்த பணத்தை கொஞ்சம் கூட மதிக்க தெரியல. கடன் வாங்கினா முதல்ல அசிங்கம் தெரியல. எங்கள் அம்மா அப்பா கடனே வாங்கினது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாக கஞ்சாக இருந்தாலும் கூழாக இருந்தாலும் சாப்பிட்டு வளர்ந்த பொண்ணு. காலைல 5 மணிக்கு 1வது படிக்கும்போது எழுந்து ஜொன தண்ணி போய் எடுத்துகிட்டு வருவேன். ஜொன தண்ணினா நிறைய பேருக்கு தெரியும், மலைக்கு நடந்து போகணும். 2 மணி நேரம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். 6-7 மணிக்கு தண்ணியை திரும்ப கொண்டாடுவேன். தலையில் ஒரு சொம்பு, இடுப்பில் ஒரு குடம்னு சொல்லிட்டு ஒரு குட்டி சொம்பு இருக்கும், அது தலையில் வச்சுக்குவேன். இடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா குடத்துல மீடியம் சைஸ் குடம் இருக்கும், அந்த குடத்தை வச்சுருப்பேன். சொட்டு சொட்டாக தண்ணி வரும். அந்த தண்ணியை வந்து பொறுப்பாக எடுத்துகிட்டு வந்து விரவு பொறிக்காந்து இது ரேஷன் அரிசியில் அடுப்பேறி போட்டு சமைச்சி அதுக்கப்புறம் சாணி தெளித்து போட்டு கோலம் போட்டு இப்படிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்த பொண்ணு. ஒரு சிட்டிக்கு போனவொடனே ஆடம்பரமாக வளர்ந்து நான் பணத்தை அழிச்சிருவேன். நான் யோசிச்சு பாருங்கள், அந்த பணத்தோட அருமைன்றது, சாப்பாட்டோட அருமைன்றது ரொம்ப தெரிஞ்சு வளர்ந்த பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாழ்க்கை தான் தடுமாறிச்சே தவிர மற்றபடி புத்திலாம் எனக்கு தடுமாறவே கிடையாது என்றைக்குமே. நான் என் பேச்சு என்னைக்காவது கேட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த மல்லிகை கடை உருவானதுக்கு காரணம் யார் தெரியுமா? எங்கள் அக்காவும் நானும் தான். எங்கள் அக்கா நான் மல்லிகை கடை வைக்கிறேன், அது உள்ள டெய்லரிங் போடுறேன்னாங்க. நான் வேலைக்கு போனேன். மாதம் சம்பளம் ₹1 கடவுள் சச்சா ₹1 நான் வந்து எடுத்துக்க மாட்டேன், அப்படியே கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு தான் கடையை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணாங்க. அக்கா துணி தைச்ச காசையும் போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணாங்க. அப்புறம் சரி இன்னும் 4 காசு வந்தோடனே தண்ணி கேன் வந்து ஒரு 4 கேன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி டெவலப் பண்ணோம். அப்புறம் வண்டி வாங்கி கொடுத்தோம். ஸோ எல்லாமே 2 ஒய்ஃபும் சம்பாதிச்சு பொறுப்பாக தான் கொடுத்தோம். அதை காப்பாற்ற வேண்டியது அவர் பொறுப்பு. இவருக்கு வந்து ஏரியாக்குள்ளே பெரிய நான் டானு, பெரிய நான் தான் வந்து ஹீரோ அப்படின்ற மாதிரிலாம் பில்டப் பண்ணிக்கணும். 4 பேர் அப்படியே என்னை நம்பி தான், யார் கேட்டாலும் முருகன் கேட்டால் நாங்கள் கடன் கொடுத்துருவோம், முருகன் கேட்டால், ஏன்னா அந்தளவுக்கு வருமானம் வந்துச்சு. ஒரு நாளைக்கு 30,000 ரூபாய் வருமானம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். 15,000 இன்வெஸ்ட்மெண்ட்னா கூட 15,000 லாபம். குடும்பம் எப்படி வச்சுக்கலாம்? ஒரே 1 கிராம் நகை வாங்கலை, ஒரு புது துணி வாங்கினதில்லை. இப்போ நான் போட்டிருக்கல இந்த துணி கூட எனக்கு உண்மையாக சொல்கிறேன் கோமதிக்கா கொடுத்தது. ஒரு நல்ல துணிமணி கூட எங்களுக்கு வாங்கி கொடுத்ததில்லை. இப்படி தான் எங்களை வச்சுருந்தாரே தவிர இன்றைக்கி சட்டமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா என்றைக்காவது நாங்கள் நல்லா சாப்பிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி தினசரியெல்லாம் நாங்கள் நல்லா சாப்பிட்டதே கிடையாது. இதெல்லாம் பார்த்து சின்ன வயசுலேயும் நம்ம கஷ்டப்பட்டு வளர்ந்தோம். கல்யாணம் பண்ண போகிற இடத்தையும் கஷ்டப்பட்டு வளரும். நம்ம குழந்தைங்களும் அதே மாதிரி ஏன் கஷ்டப்படணும்? ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும்ல, குழந்தைங்க நாளைக்கு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி தான் நான் எல்லாத்தையும் யோசிச்சு வெளியே வந்தேன். கூட கஷ்டத்தில் இல்லையே, எவ்வளோ நாள் தான் கஷ்டத்தில் இருந்துனே இருக்குது, எவ்வளோ நாள் தான் உழைச்சி கொட்டிக்கிட்டே இருக்குது, எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லாமல், எந்த ஒரு சந்தோஷமே இல்லாமல். சரி நமக்கு தான் இல்லை, நம்ம குழந்தைங்களுக்காக இருக்கணும்ல. அவமானம், அசிங்கம், வேதனை இதை கொடுத்துனே இருப்பார், அவர் கூட நான் வாழ்ந்துக்கினே இருக்கணுமா அப்படின்னு எல்லாருக்குமே தோணதானே ஃப்ரெண்ட்ஸ் செய்யும். அதை தான் நானும் செஞ்சுட்டு எங்கள் அக்காவும் செஞ்சு, எங்கள் அக்கா கூட வாழ்கிறேன்றாரு. அதை கேட்டால் நான் வாழலன்னு சொல்லுது. இவர் வந்து நான் அதுக்கு காசு கொடுக்குறேன்றாரு. அதை கேட்டால் எனக்கு ₹1 கூட கொடுக்கல, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், துணி கூட யாருமே தரமாட்டுறாங்க தைக்கிறதுக்கு, நான் ரொம்ப அம்மா கிட்ட வந்து மிதிப்பட்டு அடிப்பட்டு எங்கள் அம்மா அப்பா இப்போ எங்கள் அக்கா கொஞ்சம் காசு கொடுக்குறாங்க. அதை வச்சு தான் அது கடனாக வாங்குதான் அம்மா அப்பா கிட்ட, நான் திரும்பி கொடுக்குறேன், அதை வச்சு தான் நான் கஞ்சி கூட சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் கேட்கும்போது எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? என்கிட்ட ஒரு சின்ன படிப்பு இருந்ததால் காசு வருது, பிள்ளைங்களை எப்படியோ காப்பாற்றின்னு வரேன். 2 பிள்ளைங்களையும் தூரமாக இருந்து எந்த இடத்துல இருக்காருன்னு தெரியாமல் கார் ஓட்டிக்கிட்டு நான் சாப்பிடல, பட்னியாக இருக்கிறேன், என் பசங்களாம் நான் நல்லா பார்ப்பேன். வாயாலே சொன்னால் நடந்துருமா? எவ்வளோ தப்பு செஞ்சுருக்கேன். அது மொத்தத்தையும் உணரணும்ல. உணர்ந்தால் தானே உன்னால் வந்து முன்னேறி வர முடியும். எதுவுமே உணராமல் நீ ஒரு மனுஷ ஜென்மமாக இருந்த அப்படின்னா, உணர்வுகளை பொண்டாட்டி பிள்ளைங்களோட உணர்வுகளை நீ மதிக்கிறவனா இருந்த அப்படின்னா என்னை பற்றி யூடியூப்பில் பேசாத சரியா? என்னை பற்றி தான் அந்த சேனலை டெவலப் பண்ணி கொண்டு வரணும்னு எதாவது அவசியம். உன்னை பற்றி நான் இதில் பேசுகிறேன் அப்படின்னா உன்னால் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். என்னால் நீ என்ன கஷ்டப்பட்டேன்? என்னால் என்ன ஒரு துளி கஷ்டப்பட்டிருக்கியா? உனக்கு என்னென்ன வேலைக்காரி கூட அவ்வளோ வேலை செய்ய மாட்டேன், அவ்வளோ வேலை செஞ்சுருக்கிறேன். மாதமாக இருக்கும்போது என்னென்ன நல்லாவா பார்த்துக்கிட்டேன். சாப்பாடு டைமுக்கு நான் ஃபஸ்ட்டு என் பிள்ளை வயிற்றில் இருக்கும்போது சாப்பிட்ருக்கேன்னா அந்த தெருவில் இருக்க மொத்த பேர் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க தெரியுமா? ராஜன் அண்ணன் சொல்லி ஒரு அண்ணாவை பற்றி நான் பேசினேன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அம்மா வந்து உண்மையாக நல்லா பார்த்துக்கினாங்க. அதை தான் சொல்கிறேன், அவ்வளோ நல்ல பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்த மொத்த பேர் இன்றைக்கி எனக்கு திரும்பிட்டாங்க அப்படின்ற நல்லா பார்த்துக்கினாங்க. கோமதிக்கா சொல்கிறேன் பார்த்தீங்களா, அவங்க சமைச்சு எடுத்து கொடுத்து சாப்பிட வைப்பாங்க. அம்மா கால் வலிக்குது, மயக்கம் வருது, சாப்பிட்ணுன்னா வியாபாரம் பாரு, அதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவார். கடைசி வரைக்கும் வரமாட்டார். அப்படிலாம் நின்று
அப்படிலாம் உடச்சி கொட்டி மளிகை கடைனா சாதாரண ஃப்ரெண்ட்ஸ் கஸ்டமர்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க. தண்ணி குடிக்க முடியாமல், ரெஸ்ட் ரூம் போக முடியாமல் தம்பியை வயிற்றில் வச்சு நான் பிள்ளையை பெற்று எடுத்தேன். எந்த சந்தோஷமும் இல்லாமல் எதுக்கு நான் கூட வாழணும் சொல்லு? இதுக்கப்புறம் நீ சந்தோஷத்தையே கொடுத்தா கூட உன் மேலே எனக்கு நம்பிக்கை வரல, வாழ முடியாது. இதுதான் என்னோடய பதிலே. உண்மையாக சொன்னால் எனக்கு எந்த நம்பிக்கையுமே உன் மேலே வரல.